கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை ஐபிசி ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான புதிய ஒப்பந்தம் அறிவிக்கப்பட்டதை அடுத்து மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றம் குறைந்துள்ள நிலையில் G7 உச்சி மாநாடு, ஹோர்மோஸ் ஜலசந்தி மீண்டும் திறப்பு மற்றும் லெபனான் நிலைமை ஆகியவை உலக அரசியலில் புதிய விவாதங்களை உருவாக்கி வருகின்றன. ஒப்பந்தம் தொடர்பான தகவல் தொடர்ந்து வெளிவரும் நிலையில் அதன் உண்மையான வடிவம் குறித்து இன்னும் பல கேள்விகள் நிலவுகின்றன. இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த வாரம் நடைபெறவுள்ள G7 உச்சி மாநாட்டிற்கு முன்னதாக சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் தரையிறங்கியுள்ளார். ஈரானுடன் ஏற்பட்டுள்ள புதிய ஒப்பந்தம் உலக அரசியலில் பெரும் கவனத்தை பெற்றுள்ள நிலையில் இந்த மாநாட்டில் அதுவே முக்கிய விவாத பொருளாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிசயமாக தெற்கு புல்வெளியில் நடைபெற்ற UFC போட்டியை தொடர்ந்து வாஷிங்டனிலிருந்து இரவோடிரவாக புறப்பட்டு ட்ரம்ப் ஜெனீவாவை வந்தடைந்ததாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஜெனீவா விமான நிலையத்திலிருந்து அவர் பிரான்சின் ஆல்ப்ஸ் மலை பகுதியில் உள்ள எவியான் லெஸ் பெயின்ஸ் என்ற ஓய்விடத்திற்கு பயணிக்க உள்ளார். அங்கு இந்த ஆண்டின் G7 உச்சி மாநாடு நடைபெறுகிறது. இன்று பிற்பகல் மாநாட்டின் புரவலரான பிரெஞ்சு அதிபர் இமானுவேல் மேக்ரோனை ட்ரம்ப் தனிப்பட்ட முறையில் சந்திக்க உள்ளார். கடந்த 10 ஆண்டுகளாக இருவருக்கும் இடையே பல அரசியல் கருத்து வேறுபாடுகளும் மாறுபட்ட நிலைப்பாடுகளும் காணப்பட்டு வருகின்றன. இந்த சந்திப்பு மற்றும் G7 மாநாடு அமெரிக்கா ஈரான் ஒப்பந்தத்தின் எதிர்கால திசையை தீர்மானிக்கும் முக்கிய தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. இது இப்படி இருக்க, அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையிலான ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா அமைப்பு வரவேற்றுள்ளது. அதே நேரத்தில் லெபனானின் இறையாண்மையை மீறும் எந்த ஒரு தாக்குதலையும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என கடும் எச்சரிக்கையையும் விடுத்திருக்கிறது. ஈரானின் ஆதரவு பெற்ற லெபனானைச் சேர்ந்த ஹிஸ்புல்லா இந்த ஒப்பந்தத்தை மாபெரும் சாதனை என குறிப்பிட்டு ஈரானுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளது. மேலும் எந்த ஒரு உடன்பாட்டிலும் லெபனானில் போர் நிறுத்தம் இடம்பெற வேண்டும் என வலியுறுத்தியதற்காக ஈரானுக்கு ஆழ்ந்த நன்றியும் தெரிவித்துள்ளது. அந்த அமைப்பு வெளியிட்ட அறிக்கையில் ஈரான் தொடர்ந்து ஒரு வலுவான கூட்டாளியாகவும் ஆதரவாளராகவும் தன்னை நிரூபித்துள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. வெள்ளிக்கிழமை கையெழுத்திடப்படும் என எதிர்பார்க்கப்படும் இந்த ஒப்பந்தம் லெபனான் உட்பட பல முனைகளில் நடைபெறும் மோதல்களுக்கு உடனடி முடிவை கொண்டு வரும் என ஈரானும் மத்தியஸ்தராக செயற்படும் பாகிஸ்தானும் தெரிவித்துள்ளன. இதற்கிடையில் லெபனானில் இஸ்ரேல் மற்றும் ஹிஸ்புல்லா இடையிலான மோதல்கள் தொடர்ந்து நீடித்து வருகின்றன. ஒப்பந்தம் அறிவிக்கப்படுவதற்கு முன்பே பெய்ட்ரூட் மீது தாக்குதல் நடைபெற்றதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த நிலையில் ஹிஸ்புல்லா மேலும் எச்சரிக்கை விடுத்துள்ளது. தனது தேசிய இறையாண்மையை மீறும் எந்த ஒரு நடவடிக்கையையும் ஏற்க முடியாது என்றும் இஸ்ரேலிய படைகள் முழுமையாக வெளியேறும் வரை தங்கள் நிலத்தை பாதுகாக்கும் உரிமையை தொடர்வதாகவும் அது தெரிவித்துள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த ஆண்டு பிரான்சில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டிற்கு வருகை தர உள்ள நிலையில் ஈரானுடன் ஏற்பட்டுள்ள புதிய ஒப்பந்தம் மீண்டும் உலக அரசியலின் மையப்பொருளாக மாறியுள்ளது. கடந்த ஆண்டும் ஈரான் தொடர்பான மோதல் தீவிரமடைந்ததால் ட்ரம்ப் கனடாவில் நடைபெற்ற G7 மாநாட்டிலிருந்து முன்கூட்டியே வெளியேறியிருந்தார். அப்போது மத்திய கிழக்கில் நடக்கும் நிகழ்வுகள் காரணமாக அவர் அமெரிக்காவுக்கு திரும்புவதாக வெள்ளை மாளிகை அறிவித்திருந்தது. அந்த நேரத்தில் அனைவரும் உடனடியாக தெஹ்ரானை விட்டு வெளியேற வேண்டும் என்று ட்ரம்ப் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட எச்சரிக்கை பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. அதனைத் தொடர்ந்து சில நாட்களில் ஈரானின் 3 முக்கிய அணுசக்தி தளங்கள் மீது அமெரிக்க போர் விமானங்கள் தாக்குதல் நடத்தியதாகவும் ஈரானின் அணுசக்தி திறனை கட்டுப்படுத்துவதே அதன் நோக்கம் என ட்ரம்ப் தெரிவித்திருந்ததாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த வரலாற்று பின்னணியுடன் தற்போது அவர் மீண்டும் G7 மாநாட்டில் பங்கேற்கிறார். இந்த முறை ஈரானுடன் ஏற்பட்டுள்ள புதிய ஒப்பந்தம் தலைவர்களுடைய முக்கிய விவாதமாக இருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு ஊடகம் தெரிவித்த தகவலின்படி ஐரோப்பிய தலைவர்களை சந்திப்பதற்கு முன்பே ஈரான் விவகாரத்தில் ஒரு ஆரம்ப கட்டமைப்பு எட்டப்பட வேண்டும் என்று ட்ரம்ப் விரும்பியதாக கூறப்படுகிறது. G7 உச்சி மாநாடு என்பது உலகின் முக்கிய தொழில்துறை நாடுகளான கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, ஜப்பான், இங்கிலாந்து மற்றும் அமெரிக்கா ஆகிய 7 நாடுகளின் கூட்டமாகும். உலக பொருளாதாரம் மற்றும் பாதுகாப்பு உள்ளிட்ட முக்கிய பிரச்சினைகள் குறித்து இதில் விவாதிக்கப்படுகிறது. இந்த ஆண்டு மாநாட்டில் ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகளும் பங்கேற்கின்றனர். இதேவேளை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்மோஸ் ஜலசந்தியில் கப்பல்கள் தடையின்றி மீண்டும் நகரத் தொடங்கியுள்ளதாக அறிவித்துள்ளார். பல நாட்களாக பதற்றத்தில் இருந்த இந்த முக்கியமான கடல் வழித்தடம் தற்போது மீண்டும் செயற்பட தொடங்கியுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ட்ரம்ப் தனது ட்ரூத் சோஷியல் பதிவில் எண்ணெய் ஏற்றிய கப்பல்கள் உட்பட பல வணிக கப்பல்கள் தற்போது பாதுகாப்பாக பயணிக்க தொடங்கியுள்ளன என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த பாதை முற்றிலும் பாதுகாப்பான மற்றும் நிலையான கடல் நெடுஞ்சாலை எனவும் அவர் வர்ணித்துள்ளார். இதற்கிடையில் அமெரிக்க துணை ஜனாதிபதி JD வான்ஸ்
ஈரானுடன் டிஜிட்டல் வடிவில் ஒப்பந்தம் ஏற்கனவே கையெழுத்தாகிவிட்டதாக தெரிவித்துள்ளார். இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்பட்டிருப்பதாகவும் மேலதிக விவரங்கள் தொழில்நுட்ப பேச்சுவார்த்தைகளில் தீர்மானிக்கப்படும் என்றும், எனினும் ஒப்பந்தம் மற்றும் அதன் அமலாக்க காலக்கெடு குறித்து முரண்பாடான தகவல்கள் வெளியாகி வருகின்றன. ட்ரம்ப் முன்னதாக சுவிட்சர்லாந்தில் நடைபெறவுள்ள அதிகாரப்பூர்வ கையெழுத்து விழாவுக்கு பிறகு ஜலசந்தி திறக்கப்படும் என தெரிவித்திருந்தார். இதேவேளை 60 நாள் இடைக்கால பேச்சுவார்த்தை காலத்தில் ஜலசந்தியில் தடையற்ற போக்குவரத்தை அனுமதிக்க ஈரான் சம்மதித்துள்ளதாகவும், அதன் பின்னர் கட்டண விவரங்கள் மீண்டும் பரிசீலிக்கப்படலாம் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் சர்வதேச கப்பல் போக்குவரத்து அமைப்புகள் தற்போதைய நிலைமையில் ஹோர்மோஸ் வழியாக கப்பல் பயணம் இன்னும் ஆபத்தானதாகவே இருப்பதாக எச்சரித்துள்ளன. உலகின் முக்கிய எரிசக்தி விநியோக பாதையாக விளங்கும் ஹோர்மோஸ் ஜலசந்தியில் நிலைமை முழுமையாக இயல்பு நிலைக்கு திரும்ப இன்னும் சில காலமாகும் என நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இது இப்படி இருக்க, ஹோர்மோஸ் ஜலசந்தி மீண்டும் திறக்கப்பட்ட பிறகு அங்கு வழங்கப்படும் சில கடல்சார் சேவைகளுக்கு கட்டணங்கள் வசூலிக்க திட்டமிட்டுள்ளதாக ஈரான் தெரிவித்திருக்கிறது. இது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் சுங்க கட்டணங்கள் இல்லை என்று கூறியதற்கு பின்னர் வெளியாகியுள்ள முக்கியமான பதிலாக பார்க்கப்படுகிறது. ஈரானின் வெளியுறவு அமைச்சக செய்தி தொடர்பாளர் இஸ்மாயில் பாகாயி கூறுகையில், கப்பல் போக்குவரத்துக்கான நேரடி சுங்க கட்டணங்களை ஈரான் வசூலிக்க திட்டமிடவில்லை. ஆனால் வழி செல்லுதல், சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, கப்பல் காப்பீடு உள்ளிட்ட சேவைகளுக்கான செலவுகளை ஈடு செய்யும் வகையில் கட்டணங்கள் விதிக்கப்படலாம் என்று தெரிவித்துள்ளார். ஓமானுடனான இணைந்த ஒத்துழைப்பில் இந்த சேவை வழங்கப்படும் என்றும், இது ஒரு வழக்கமான வர்த்தக மற்றும் நிர்வாக நடைமுறை என்றும் அவர் விளக்கியுள்ளார். இதற்கிடையில் அமெரிக்கா மற்றும் ஈரானிடையே ஏற்பட்டுள்ளதாக கூறப்படும் ஒப்பந்தம் ஞாயிற்றுக்கிழமை அறிவிக்கப்பட்ட நிலையில் அது வரும் வெள்ளிக்கிழமை சுவிட்சர்லாந்தில் அதிகாரப்பூர்வமாக கையெழுத்திடப்பட உள்ளது. அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் இந்த ஒப்பந்தத்தின் முக்கிய அம்சமாக ஹோர்முஸ் ஜலசந்தி சுங்க கட்டணமின்றி மீண்டும் திறக்கப்படும் என அறிவித்திருந்தார். மேலும் ஈரானின் துறைமுகங்களுக்கு விதிக்கப்பட்டிருந்த கட்டுப்பாடுகள் நீக்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். ஆனால் ஈரானின் புதிய அறிவிப்பு இந்த ஒப்பந்தத்தின் விவரங்கள் மற்றும் அதன் செயல்பாட்டு விதிமுறைகள் குறித்து புதிய கேள்விகளை எழுப்பியுள்ளது. இந்த நிலையில் ஒப்பந்தத்தின் இறுதி அமலாக்க விதிமுறைகள் மற்றும் கையெழுத்து நடைமுறை குறித்த முடிவு இன்னும் இறுதி செய்யப்படவில்லை என்றும் ஈரானிய அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதனால் ஹோர்முஸ் ஜலசந்தியின் எதிர்கால வர்த்தக விதிகள் இன்னும் முழுமையான தெளிவாகாத சூழல் தொடர்கிறது. மொத்தத்தில் அமெரிக்க ஈரான் ஒப்பந்தம் மத்திய கிழக்கில் தற்காலிக நிம்மதியை உருவாக்கியிருந்தாலும் அதன் நடைமுறை அமலாக்கம், ஹோர்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பு மற்றும் பிராந்திய அரசியல் பதற்றங்கள் இன்னும் முழுமையாக தீர்க்கப்படவில்லை. வரவிருக்கும் G7 பேச்சுவார்த்தைகள் மற்றும் அதிகாரப்பூர்வ கையெழுத்து விழா இந்த ஒப்பந்தத்தின் எதிர்கால திசையை தீர்மானிக்கும் முக்கிய தருணமாக இருக்கும். இது இப்படி இருக்க, மேலும் உலக தரத்தில் என்னவெல்லாம் நடக்கப் போகின்றன என்பதை நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.